அவங்க இன்னும் ஒரு ஒரு கூட்ட ஒரு பத்திரிகை எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வித தொகுப்பு வெளியிடுறாங்க. அதுக்கு வந்து எங்க தலைவரை கூப்பிடுறாங்க. நான் பொலிட்டிக்கல் தானே அது? இருங்க, சொல்லுங்க. பேசுறேன். கேள்வி கேட்டீங்க. சொல்லுங்க. பேசுறேன். ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து திரு ராஜீவ் காந்தியை கூப்பிடுறாங்க. அவர் வரலன்ட்டார். ராகுல் காந்தி ராகுல் காந்தி அதாவது மு.க. ஸ்டாலின் கூப்பிட்டுருக்காங்க. அவரும் வரலன்ட்டார். அவர் தேர்ட் ஆப்ஷன் எங்க தலைவர் கூப்பிடுறாங்க. நான் வரல, ஏன்னா நான் திமுக இருக்கிறோம். அவர் வந்து புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு. அந்த இதில் இருக்காங்க. இது நல்லா இருக்காது, நீங்கள் போயிட்டு வாங்க. 6 வருஷம் எங்கள் தலைவர் சொல்கிறார், நீங்கள் போயிட்டு வாங்க, அங்கே அம்பேத்கரை மட்டும் பேசுங்க, திமுகவை எதுவும் தாக்கி பேசான்னு சொல்லி அனுப்போம். ஆனால் அங்கே போனோம்னா அவர் வேறு மாதிரி பேசுகிறார், நமக்கு எல்லாமே தெரியும். இது நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்கீங்க. பார்த்துருக்காருல, இவர் எப்படி அரசியல் விமர்சகராக என்ன பேசுறாங்க? சார், நீங்க பேசுற லாஜிக்கு நான் கேள்வி கேட்டேன். நீங்க அதுக்கு விளக்கம் இப்ப கொடுத்திருக்கீங்க. அதுக்கு யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டா அதை உங்க கட்சிக்கு கட்சி சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல தேவையில்லை. அதெல்லாம் சொல்லிடுறேன். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திரு ஆதவ அர்ஜுனா வந்து எங்க கட்சியில துணை பொதுச்செயலாளராக இருக்காரு. அவர் வந்து திமுக பார்த்து பேசுறாரு. அப்ப திமுக தரப்புல இருந்து எங்க தலைவர் பேசுறாங்க, என்ன ஃபுல்லா பேசுறாங்க. ஆனா 2025 நிறைய விளக்கிட்டீங்கன்னா அப்ப பேசிட்டு இருக்காரு. இப்ப ஏன் பேசிட்டு இருக்காரு? சார், நீங்க சார் இருங்க. அதிமுக கூட காடி, அதிமுக கூட முடியாது. உங்க கட்சிக்கு வாழ்க்கை அதிமுக தான். அதிமுக ஒண்ணு இல்லைன்னா உங்க கட்சி கரைஞ்சு போயிடும் மாதிரி. சரியா? அதெல்லாம் மறந்துட்டு நீங்க பாருங்க, அவங்க வந்து கூட்டணி விஷயத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா தானே இருந்தார். அவரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு திருமாவளவர்களுக்கும் அவ்வளவு பாசம். திடீர்னு நீங்க நிலைப்பாடு மாறுறீங்க போது அந்த ஆதரவு அவங்களுக்கு இருக்கிறது இயல்புதான். நாகரிகமா பேசணும். இப்ப நானே கேட்கிறேன்னா, திமுக தனி கட்சி, விசிக தனி கட்சி. திமுக முதலாளி, நாங்கள் தொழிலாளி கிடையாது, ஒன்றும் அடிமை கிடையாது. எங்களோட எதிர்காலம் முக்கியம். நாங்கள் வந்து எங்க தலைவரை போன்ற ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆளை வந்து அரசு காட்ட சொல்லுங்க. ஓகே, அது திமுகவுக்கு அவ்வளவு நம்பகத்தன்மை இருந்தாரு. ஒரு இருங்க சொல்லி முடிச்சுக்கிறேங்க. ஓராண்டு இரட்டை இலக்கத்துல போட்டி 8 மேற்கு முன்னாடி இருங்கண்ணே. இந்த 8 சீட்டு வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல பேசணும். அந்த 8 சீட்டு வாங்குறதுக்கு நடத்த விதம் முடியல. 8 சீட்டு வாங்குறதுக்கு நாங்க கூட்டணி மைக் எப்படி போட மாட்டேங்க. என்ன பேசுறாங்க? என்ன பேச சொல்றாங்க? 8 சீட்டுக்காக இவங்க என்ன எப்படி கருத்துருச்சீங்க? மரியாதை நடத்துறீங்களா? இருங்க, தளபதி மு.க. ஸ்டாலின் யாரு நீங்க சொல்லுங்க. திமுக தலைவர் தானுங்க. ஆமா. திருமாவளவன் யாருங்க? விசிக தலைவர். நாங்க யார்கிட்ட இப்ப நீங்க ஆங்கர் ஆயிட்டீங்களா? கூட்டணி எங்களுக்கு சீட்டு நாங்க யார்கிட்ட போய் கேட்கணும்? திமுக. ஆனா யாரை கேட்க வச்சாங்க? அந்த குடும்பத்துல ஒருத்தர் கேட்க வச்சாங்க. அப்படியா? ஆமா. புதுசா கேட்க கொடுத்தாங்க. ஆமாங்க. யாரு முடிவு பண்ணது? யாரு முடிவு பண்ணது? இந்த 8 சீட்டுக்கு எங்க தலைவர் என்ன பாடுபடுறீங்க? 2021ல மனப்பூர்வமா வேலை செஞ்சோம். திமுக கூட்டணி ஜெயிக்கணும். இவங்க நடத்துற வேலை, கூட்டணி கட்சியை இவங்க நடத்துற விதம், கூட்டணி கட்சி நடத்துற விதம் தோத்துங்க, ஒத்துக்குங்க. நீங்க என்ன ஜெயிச்சீங்க? பெரிய கட்சி தோத்து போச்சு. பெரிய கட்சி தோத்து போச்சு. 25 ஆண்டு கால வரலாறு புரியல. குழுவா முடிவு பண்ணாங்க. திமுக தெரியும். யாரோ திமுக தெரியும். யார் அது அவருக்கே தெரியும். ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, இந்த ஸ்டாண்ட் எல்லாம் 8 விசிக கேட்கிற தொகுதியில திமுக கொடுக்கணும். அதிமுக தலைமை சொல்லுச்சுங்க. திரு எடப்பாடி சொன்னாரு, அவங்களுக்கு வந்து ஒரு 10க்கு மேற்பட்ட தொகுதி கொடுத்தா அவங்களுக்கு மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பேசினாங்க. ஜனநாயகத்தில் குறுக்கு வேணா முடிவு செஞ்சாரு திமுக தான். அவங்க தான். இல்ல அதுல உங்ககிட்ட தலைமை தானே பேசி, அந்த குழு தானே பேசிட்டு குழுவா முடிவெடுக்க போறாங்க. வேற யார் முடிவு? தலைமை தானே. தலைமை தானே. தலைமை இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒருத்தர்
பாயிண்ட் வாங்குவீங்க அத பாயிண்ட் வாங்குங்க நான் என்ன சொல்றேன் சார் யாரு ஒரு விஷயம் அதெல்லாம் முக்கியம் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் 6வது கூட்டங்களா இதுல 2 புலிகள் 5 குழு உங்களுக்கு கொடுக்கதான் அப்ப கூட்டணி கட்சியை நெருப்பீங்க கருத்து நெருப்பீங்க எங்களை தூக்கி போட்டு முன்னாடி வந்து மூத்த சகோதரர் என்ன சார் முன்னாலே ஆமா இவ்வளவு போகக்கூடாது உங்களுக்கு ஏன் ஒரே ஒரு விஷயம் நல்லா கிமு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னுக்கு கிமு கிபி. அதே போல 8/5/2026க்கு முன் திமுக நல்லவர், சமூக நீதி கட்சி, இரட்டை குழல் துப்பாக்கி, மூத்த சகோதரர், எங்களுடைய மூத்த சகோதரர் 8/5/2026